காமாட்சி நாயுடு சார், ஏன் சார் ஒரு அறநிலையத்துறை சார்பில் ஒரு விழா நடக்குதுன்னா அந்த துறையை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் தீர்மானங்களோ திட்டங்களோ போடலாம், தீர்மானத்தை நிறைவேற்றலாம். ஆனா அதன் மூலமா இருக்கிற மாணவர்கள் மேல சில விஷயங்களை ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் மட்டும் இல்ல உங்க கூட்டணி கட்சியே கேட்கறாங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க சார்? முதல்ல அவர் சொன்னார், கிறிஸ்துவர்களுக்கும் முகமதியர்கள் முஸ்லீம்களுக்கும் மாநாடு நடத்துவாங்களான்னு. இப்போ இந்த மாநாடு நடத்தினது ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள். அதில் வரக்கூடிய வருமானம் கவர்மெண்ட்டு ஹெச்ஆர்என்சி மெயின்டைன் பண்ணுது. கிறிஸ்துவ ஆலயங்களோ அல்லது முகமதியருடைய பள்ளிவாசல்களோ நம்ம அரசுடைய கண்ட்ரோல் கிடையாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம நடத்த இயலாது. இதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு, இவ்வளவு ஆண்டு காலமாக முருகனை மறந்துட்டீங்களா? திடீர்னு முருகன் ஞாபகம் வந்துட்டாரா? மாநாடு நடத்த சொன்னாரா? கனவுல வந்து சொன்னாரா அப்படின்னு கேட்கறாங்கல்ல. பாரு, நான் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லி வர்றேன். ரெண்டாவது, நாங்கள் அப்போ நடத்தலை இப்போ நடத்தலைங்கிறது கொஸ்டின் இல்லை. கேட்கக்கூடாதா? நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அரசுக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ தான் செய்ய முடியும். ரெண்டாவது, இதை மட்டும் தானே இல்லை எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணுச்சுன்னா தான் செய்யணும். இப்போதான் பிஜேபியோட இணையறாங்கல்ல, அதனால இப்போதான் செய்யணும்னு தோணி இல்லை. நாணயம் வெளியிட்டதுக்கு பின்னாடி தான் இந்த மாநாடு நடந்துச்சுன்னு சொல்றாரு. பிஜேபியோட இணையறதுனால செய்யணும்னு தோணுது. நீங்க எல்லாம் பேசல, நான் பேசாம இருங்க. நாணயம் வெளியிட்ட பின்னாடி தான் மாநாடு நடந்துச்சுங்கிறார். மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊண்டி எல்லா வேலைகளும் பார்த்து வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிச்சு வந்துட்டுருக்கு. ஏறக்குறைய 40 நாளாக இந்த வேலை நடந்துச்சு. நாணயம் வெளியிட்டது இப்போ தான். அது 40 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த வேலைகள் நடந்தது. நாணயம் எப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, எப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்ப மினிஸ்டர் வந்து நான் இங்க கலந்துக்கிறேன் மத்திய அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரே நாள்ல நடந்துருச்சா? இங்க பாருங்க, நிதியமைச்சரை ஏன் கூப்பிடல? நாணய அனுமதி கொடுத்தவங்க இங்க பாருங்க. இந்த நாணய வெளியீட்டுக்கும் எங்க அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இல்ல இப்ப யாருமே இப்ப நாணய வெளியீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லன்னு கேட்கவே இல்லையே. இப்ப நாங்க கேட்டது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். இப்போ கேட்டது என்னன்னா, உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற எம்பியே கல்வியை காவிமயமாக்குறாங்க, அதற்கு தான் இது வழிவகுக்கும், வகுப்புவாதத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? மற்றவங்க கூட கிடையாது, உங்க கூட்டணி கட்சியுடைய எம்பி. கேட்கலாம் சார், எல்லாரும் இது கூட்டணி தான், ஜனநாயக கூட்டணி தானே தவிர சர்வாதிகார கூட்டணி கிடையாது. அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க பாட்டு கேட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கணும். நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்கவுங்க கருத்துக்களை வெளியிடுறதுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நாங்க வந்து இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ற கடமை இருக்குல்ல. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பள்ளிகள்ல அந்த அரசு, நீங்க நல்லா நினைக்கணும், அரசு பள்ளிகள்ல இல்ல, அந்த அதாவது அந்த ஹெச்ஆர்என்சியின் சார்பா அந்த கோவிலினுடைய சார்பா நடக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல தான் சொல்லியிருக்காய் தவிர. பள்ளி தானுங்க, அது பள்ளி மட்டும்தான் அங்க வந்து மாணவர்கள் படிக்கிறாங்களா? பாருங்க, அனைத்து மதத்தை சார்ந்த மாணவர்கள் அங்க படிக்கிறது இல்லையா? பொறுங்க சார், இங்க பாருங்க, இடையில நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்க சொல்றதுக்கு முறையில நீங்க ஏத்துக்கிறதுல அவர் சொல்லட்டும். நீங்க அது கேட்கறாரு, நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்து அறநிலையத்துறைங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து இந்துக்கள் தான் கொடுக்குறாங்க. வருமானம் பைசா யார் கொடுக்குறா? இந்துக்கள் கொடுக்குறாங்க. இந்துக்களுடைய வருமானத்திலிருந்து அந்த பள்ளியும் கல்லூரியும் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பதில் என்ன தவறு இருக்கு? இப்பதான் அவர் சொன்னது சரியோன்னு தோணுது. என்ன தெரியுமா? வகுப்புவாதம், பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்குது. இல்ல இல்ல, நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சனாதானத்துக்கு நாங்க எப்பவுமே எதிரிதான். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க என்ன அறநிலையத்துறைங்கிறது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவு பண்ணிரு. ஒரே நிமிஷம். அறநிலையத்துறை என்பது ஒரு சமயத்திற்கோ இல்ல ஒரு மதத்திற்கோ மட்டுமே சொந்தமானது அல்ல, அரசின் துறை.
அரசு என்ன ஒரு மதத்துக்கானதா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சமுதாயத்துக்கானதா? மிஸ்டர் காமாட்சி நாயுடு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு பேசுங்க. HRNCங்கிறது அறநிலையத்துறைங்கிறது இந்து அறநிலையத்துறைங்கிறது அது அரசுடைய கட்டுப்பாட்டுல மட்டும் அல்ல, அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் அரசு நம்மளுடைய தமிழகம் மதச்சார்பற்ற அரசு தானே, இது வேற. நீங்க ஒரே நிமிஷம், அரசு மதச்சார்பற்ற அரசு தானே. அரசு பள்ளிகள்ல இந்த சட்டம் கொண்டு வந்தா நீங்க பேசலாம், அரசு பள்ளிகள்ல கொண்டு வரல, இது HRNC பள்ளிகளுக்கு கொண்டு வருது. HRNC பள்ளிக்கு தனி இயக்குனரா? HRNC பள்ளிக்கு தனி இயக்குனரா? இயக்குனர் வேறங்க, அதுக்கு அந்த கண்ட்ரோல் யாரு வர இருங்க. காமாட்சி சார், நீங்க யாருக்கு எது தெரியாது, நீங்க அப்படியே குழப்பறீங்க. மாணவர்கள் மத்தியில, படிக்கிற மாணவர்கள் மத்தியில நீங்க இப்படி பண்றது உங்களுடைய கொள்கைக்கு முரணா இருக்கு. திமுகவுடைய கொள்கை இது இல்ல, இது வேற யாரோடைய கொள்கைன்னு நாங்க பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். அத ஏன் நீங்க உங்க கையில எடுக்கிறீங்கன்னு கேள்வி வைக்கிறாரு. ரொம்ப தெளிவா இருக்கு அந்த கேள்வி சார். பெருவாரியான மக்கள் நீங்க தான் இப்ப என்ன இந்துக்களுக்கானது, இது இந்துக்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. பாருங்க, பெருவாரியான மக்கள் விரும்புறாங்க, ஆகையினால பெருவாரியான மக்களுக்கான அரசு இந்த அரசு. பெருவாரியான மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தான் வந்துட்டீங்க. அதனால பெரும்பான்மை சிறுபான்மை, பெரும்பான்மை மக்கள் விரும்புறாங்க, அப்ப சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மாறுறீங்களோ? சிறுபான்மைக்கு இப்ப இங்க பாருங்க, இப்ப அவங்க இதுக்கு வகுப்பு வாரியத்துக்கு 2 பேரை இந்துக்களை போடணும்னு சொன்னதுக்கு நாங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா? அங்க அப்ஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நாங்க எப்பவுமே அப்ஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு பாருங்க, சனாதனத்துக்கு நாங்க எதிரிதான், இது போன்ற சமாச்சாரத்துக்கு எதிரிதான். சும்மா இல்ல சார், இத நீங்க ஒரு எதிர்க்கட்சி சொன்னாங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி சொன்னாங்கன்னா இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா இத வலியுறுத்துறது உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற கூட்டணியில இருக்கிற விசிகாவும் கம்யூனிஸ்டும் சொல்றாங்க. சார், எங்க கூட்டணியில இருக்கவங்க சொன்னா அவங்க சர்வாதிகாரமா நாங்க சொல்லக்கூடாது, நாங்க வாய்ப்பு நீங்க தப்பு பண்றீங்கன்னு எடுத்து சொல்றாங்க. அத கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மக்களுடைய கொள்கை, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை நாங்க செய்யறோம். அத மக்கள் விருப்பத்திற்கு எதிராக நாங்க இந்த அரசு இல்ல. அரசு மக்கள்னு சொல்றீங்களா? அது எந்த மக்கள்? பாஜகவா? எது பாஜகவில் இருக்கிற மக்கள் அவங்க விருப்பத்துக்காக நீங்க நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவரு கேக்குறாரு சார், உங்க கூட்டணி கட்சியோட எம்பி கேக்குறாரு சார், உங்க கூட்டணி கட்சியோட மாநில தலைவர் கேக்குறாரு சார், மாநில செயலாளர் கேக்குறாரு சார். எங்க தலைமை அதுக்கு பதில் கொடுக்கும், அதுக்கு நான் பதில் கொடுக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பதில் இத நீங்க ஒரே வார்த்தையில முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேச நீங்க HRNC பண்றதுக்கு நீங்க இல்ல சார், இல்ல பாருங்க, 100 கிடையாது சார், எனக்கமா இருக்கா இல்லையா? 100 கிடையாது சார், இருக்கீங்க இல்ல இருக்கீங்க, அதான் உறுதிப்படுத்துது. அப்ப நீங்க போங்க, இந்த மாநாடு மக்களுக்கு நடத்தல, பிஜேபிக்காக நடத்தப்பட்ட மாநாடு. பாருங்க, நீங்க அத ஒத்துக்கங்க. நாங்க எதுக்கு பொய் சொல்றீங்க? நாங்க பொய் பேசி பழக்கம் இல்ல சொல்றோம், நடந்தது. நாங்க பிஜேபி ஒரே எந்த காலத்திலயும் நாங்க HRNC இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நீங்க ஒரு விழா நடத்துனீங்கன்னா நீங்க நடத்துங்க, அதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் அந்த விழாவுல மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நாங்க சில விஷயங்களை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க வகுப்புவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கொண்டுட்டு வர்றீங்க. என்ன அந்த இதுல என்ன சொல்லி இருக்கு? என்ன 5வது தீர்மானம் 8வது தீர்மானம் போட்டிருக்காங்க. அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு இந்த முருகர் வழிபாடு நடத்தும் பொழுது அவங்களுக்கு போட்டிகள் வைப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம். இன்னொரு தீர்மானம் என்னன்னா, இந்த மாதிரியான விழாக்கள்லாம் அவங்க நாங்க பயன்படுத்துவோம், முருகன் பஜன் பாட வைப்போம். என்ன இது? என்ன தவறா சொல்லுங்க, இதுல தவறாங்க ஐயா? இது தவறா இல்ல? ஒரே நிமிஷம், இதுவே வேற ஒரு கட்சி ஆட்சியில இல்ல மிஸ்டர் காமாட்சி பணம் கொடுக்கிறது அந்த முருகன் கோவில், ஒரே கோவில் பணம் கொடுக்கிறது முருகன் இல்லாம பேசல என்ன தப்பு? அவர்தான் முதலாளி. பாருங்க, முருகன் தான் முதலாளி, அவர் முதலாளி, பணம் கொடுக்கிறாரு. தனியா கொடுக்கறாங்க, அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடக்குது, கல்லூரி நடக்குது, அவர் பணத்துல நடக்கும்போது அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுல என்ன தப்பு? இப்போ அதே முருகன் தான் பணம் கொடுத்தாரு, அதே முருகன் தான் கொடுத்தாரு, அதே அறநிலையத்துறை தான் நடந்துச்சு. இப்பயே உங்களுக்கு எப்ப தோணுது அப்பதாங்க செய்ய முடியும். உங்களுக்கு எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற, முருகன் மத்திய அமைச்சர் எல் முருகன் கொடுக்கறாருன்னு ஏதாவது சொல்றீங்களா? அதே தெளிவா சொல்லிருங்க.
ஏன்னா அப்புறம் நாங்க அந்த முருகனை சொன்னோம் அப்படின்னு ஏதாவது நீங்க சொன்னாலும் ஒரு அளவுக்கு தாங்க நீங்க இவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம இது போன்ற ஒரு குறிப்பிட்ட சமயத்தினுடைய மாநாடை நம்ம இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறோமா? அரசு நடத்தி எனக்கு தெரியல. இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். ஆதாரத்தை காமிங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அரசு சார்புல ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு, நான் இந்த சமயம் அந்த சமயம் இது அதெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. அரசு சார்புல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கோ ஒரு மதத்திற்கோ நீங்க ஒரு மாநாடுன்னு நடத்திருக்கீங்களா? இல்ல இல்ல. ஆனால் ஏன் திடீர்னு இந்த மாதிரி நடத்துறீங்க? ஆரம்பிக்கிறோம், இது அப்படியே சரி. அப்ப நீங்க இந்து சமய அறநிலைத்துறை, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இந்துக்கள் சார்பு இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்துறோம் அப்படிங்கிறீங்கல்ல. உடனே சிறுபான்மை மக்கள் வருவாங்கல்ல, எங்களுக்கும் அரசு சார்புல அறநிலைத்துறையிலிருந்து வேணாம், ஏன்னா அது இந்து சமய அறநிலைத்துறைங்கிறீங்க, அரசு சார்புல ஒரு விழா நடத்துங்க, ஒரு மாநாடு நடத்துங்கன்னு கேள்வி வந்தால் என்ன பண்ணுவோம்? இருங்க ஒரு நிமிஷம். இன்றைக்கு நியூ காலேஜ் இருக்கு இங்க, முஸ்லீம் மேனேஜ்மெண்ட். அதுல காலையில எல்லாருமே போனா தொழுகைக்கு போயிட்டு தான் கிளாஸ்க்கு போறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தொழுகைக்கு போயிட்டு உரிமை சார். அது மாதிரி தான் இந்துக்களுக்கு இருக்க உரிமை. இது இது என்ன தெரியுங்க? ஒரு திமுக அதே மாதிரி காலையில பிரேயர்லயே என்ன பண்றாங்க? திராவிட மாடல் காலையில பிரேயர்ல என்ன பண்றாங்க? இவ்வளவு பேசுறாங்க. இவங்க முதலமைச்சர் அந்த திருநீர் வச்சுக்குவாரா கேளுங்க. பேசுறாங்க. அப்ப இந்து பள்ளி பழனி திருநீர் அவங்க முதலமைச்சர் வச்சுக்குவாரா கேளுங்க. என்ன பேசுறீங்க சார்? பழனி முருகன் எங்களுக்கு எனக்கே ஏற்புடையது இல்ல. ஏற்புடையது இல்ல. மக்கள் பெருவாரியான மக்களுக்கு செய்யல. பிஜேபிக்காக செய்யப்பட்ட விழா. பெருவாரியான மக்களுக்கு பிஜேபிக்காக செய்யப்பட்ட விழா. உண்மையிலுமே நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்களா இல்ல பாஜக ஆதரவா பேசுறீங்களான்னு எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. பாஜகவுக்கு ஒரு காலம் நான் இல்ல, நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா இப்ப அரசு ஆதரவாளர் தான் போட்டிருக்கு. மத்திய அரசு ஆதரவாளரா இல்ல தமிழக அரசு ஆதரவாளரா? அதை விட தெளிவா நான் போட்டுருவேன். இல்ல, நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்கறத பார்க்கும் பொழுது என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல சிறுபான்மை மக்களுக்கும் இந்துக்களுக்கும் நாங்க பாகுபாடு பாக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல திமுக எங்கயாவது பேசியிருக்கா? எதுவுமே இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கன்னா பள்ளிக்கூடத்துல நீங்க அவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, முஸ்லீம் இருந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்க. அவங்க பள்ளிக்கூடத்துல நடக்குது, அதை என்ன சொல்லுவீங்க? இல்ல, ஒரு யாராவது ஒரு ஸ்கூலுக்கு போக முடியுமா? ஒரு பாஜக சிந்தனை, ஒரு பாஜக சிந்தனையாளர் எப்படி எல்லாம் யோசிப்பாங்க, இவ்வளவு நாளா நாங்க கண்மூடி முழிஞ்சிட்டோம். நாங்க பெருவாரியா இருக்கக்கூடிய இந்து மக்களை ஏன் முழிச்சிருக்கீங்க? மேல இருந்து ஒரு கை வருது, நம்ம கூட இருந்த கையை தட்டுறாங்க, மேல இருந்து வர்ற கையை நம்ம கை கோர்த்துக்கு போறீங்க. மேல இருக்க கைக்கும் சரி, கீழே நீங்க ஒத்துக்கங்க சார், பாஜகவோட இணைய போறன்றதை ஒத்துக்கங்க சார். பார்க்கத்தான போறோம். இதே மேடையில இங்க உட்கார்ந்து பேசத்தான போறீங்க. திரும்ப வாரா இருங்க சார். உங்களுடைய கொள்கைக்கு முரணா நடந்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன கட்சியினுடைய கொள்கை வேற, அரசினுடைய கொள்கை வேற. அரசு கொள்கைக்கும் கட்சியினுடைய கொள்கைக்கும் நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதீங்க, கனெக்ஷன் கொடுக்காதீங்க. அரசு யாரு சார்? அரசின் என்ன சொல்லிங்க ஓட்டு கேக்குறீங்க? அரசு என்ன சொல்லி ஓட்டு கேக்குறீங்க? நான் பேசல கொஞ்சம் என்ன சொல்லி ஓட்டு கேக்குறீங்க? நீங்க இப்படி சொல்லும்போது இல்ல மக்களுடைய குரலா மக்களுக்கு என்னுடைய கருத்து போக வேண்டாம் சொல்லுங்க. அதுக்கு தான் கருத்து சொல்லுங்க. இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்க? ஓட்டு கேட்டீங்க, அப்ப கட்சி கொள்கை சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க. நாங்க கட்சி கொள்கையை சேர்த்து ஓட்டு கேட்டோம். அதுதானே நீங்க அரசியல் நடத்த போறேன்னு சொல்றீங்க. இருங்க, ஓட்டு கேட்டோம், 1000 ரூபாய் கொடுத்தோம். பாருங்க, ஒரே நிமிஷம். ஓட்டு கேட்கல, ஓட்டு கேட்டோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சி நடக்குது. ஆட்சி கேள்வியே கேட்க கூடாது, எல்லாத்துக்குமான ஆட்சியா மாறிடுது. இங்க பாருங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் ஆட்சி இல்ல, ஓட்டு போடாதவங்களுக்குமான ஆட்சி இது. அதனால ஆட்சியில இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் நாங்க சேவை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதனுடைய அடிப்படையில தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. பெரும்பான்மை மக்கள் என்ன நினைச்சாலும் அதை நாங்க கொடுப்போம், அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எதிர்ப்பு தானே, நீ அடுத்தது அதுக்கெல்லாம் ஆதரவுன்னு போவீங்களா? எதுக்கு
இடபிள்யூஎஸ்க்கு இதுக்கு என்னங்க இல்ல, சம்பந்தம்? நீங்க தான் சொல்ற பெரும்பான்மை மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாங்க கொடுப்போம் சார், இங்க அப்படின்னா அவங்க வந்து- என்னென்னலாம் நீங்க அடுத்தடுத்து நீங்க செய்வீங்க அவங்க- அப்படிங்கிற சார், அவரு- அந்த இங்க பாருங்க, கேள்வியை அந்த சில விமர்சனத்தை norms உங்க இருக்குங்க. கூட்டணி கட்சியே இங்க வைக்கிறாங்கல்ல. பாருங்க, அப்படி இல்லங்க, அரசுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் ஒரு சில இப்பதான் norms சொன்னீங்க இருக்கு. கட்சி வேற அரசு வேற. ஆமா, அதான் அப்ப சொல்றேன். அரசா இருந்துகிட்டு எல்லா மக்களுக்குமான அரசு, ஆமா. அதனால இந்த மக்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு நீங்க அதெல்லாம் கொடுப்பீங்களா? அப்ப நம்மளுடைய இட ஒதுக்கீடு அது இது வரலாறு என்ன ஆச்சு, சமூக நீதி என்ன ஆச்சுன்னு அப்ப இந்த கேள்வி வராதா? பாருங்க, அப்போ நாங்க வந்து கட்சி வேற ஆட்சி வேற, கட்சி கொள்கை வேற ஆட்சி கொள்கை வேறன்னு பேசுறோமா? கேட்க மாட்டாங்க. நாங்க ஏங்க, சமூக இவங்க நீதியில இருந்து இணங்குறதுக்கு ஒரு காரணம் என்ன காலம் தெரியுமாங்க? தவற மாட்டோம். புரிஞ்சுக்கோங்க, சமூக நீதி, அதெல்லாம் சமாதான தவறிட்டீங்க. ஒழிப்பு, இதுல இருந்து நாங்க தவறிட்டீங்க. தவற சமூக மாட்டோம். நீதியே இங்க இல்லைங்க. இதுல இருந்து நாங்க சமூக நீதியே தவறுதல் இல்ல. சொன்னாக்கா நீங்க தவறுதலா பேசுறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது, நீங்க தவறிட்டீங்க. நாங்க தவறுனதை தான் இங்க தவறல சுட்டி சார். காட்டுறோம். சார், ஏங்க, இங்க நாங்க பாருங்க, சுட்டி காட்டலங்க, சும்மா- விசிகா உங்க கூட்டணியில தாங்க சுட்டி இங்க காட்டுறாரு. பாருங்க, எங்க ஏங்க, தேர்தல் நீங்க தாங்க போட்டிருக்க- கூட்டணி, இப்ப நீங்க எங்க போட்டிருக்க கூட்டணி. தீர்மானம் தேர்தல், தப்புன்னு அடுத்த யாருங்க தேர்தல் சொல்றா? வந்தா நம்ம தான் என்ன கூட்டணி. தெரியுமா சார் சொல்லிருக்கோம்? நீங்க போட்டிருக்க தீர்மானம் தப்புன்னு யாருங்க கிட்டத்தட்ட சொல்லிருக்கா? 9 தேர்தல்ல கூட்டணியோட போட்டியிட்ட கட்சி கூட்டணி நாங்க ஆமா. இன்டாக்ட் கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு ஆமா. தேர்தல்ல தான் கூட்டணி, மற்ற நேரத்துல கூட்டணி இல்லன்னா ஆமா, இப்ப அவங்க உங்க கூட்டணி பேசுறாங்க. கட்சியே நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? எங்க கூட்டணியில இருக்கவங்க இப்ப பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்கன்னா அப்ப அவங்க இப்ப அவங்களுக்கு வந்து கூட்டணியில விமர்சனம் பண்றாங்க. இப்பதான் என்னமோ ஜனநாயகம், நாம உரிமை கொடுத்திருக்கோம், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க இப்ப பேசுனாங்கன்னா கூட்டணியே வேணாங்கிறீங்க. கூட்டணியே என்ன சார்? வேண்டான்னு சொல்லல. நல்லா எல்லாத்துலயும் முரண், கொள்கையிலயும் முரண், சார், தவறா பேச்சிலையும் பேசாதீங்க. முரண். தவறா பேசாதீங்க. கூட்டணியே நீங்க வேண்டாம் தானே சொல்லல. சொன்னீங்க கூட்டணி இல்லன்னு தானே சொன்னீங்க. ஆமாங்க, தேர்தலுக்கு கூட்டணி, தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அவங்க அவர் பேசட்டும். கூட அடுத்து போன வேணா 3 கூட்டணி. வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி, 1 வருஷம் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி அப்படின்னாங்க. ஆனா ஒரு நிகழ்ச்சியிலேயே பிரேக்குக்கு முன்னாடி ஒரு மாதிரி, பிரேக்குக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசினா நான் என்ன சார் பண்றது? அப்படித்தான் பேச முடியும். நன்றி சார், அப்படித்தான் பேச எப்படி முடியும். நன்றி, பேசுறது? ரொம்ப நன்றி சார். பாக்குறவங்களுக்கு தெரியும்.